நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜாஷுவா டிவி நேயர்களே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 2026 ஆண்டிலே ரெண்டாவது மாதத்திலே முதலாவது செய்தியாக, முதலாவது பாகமாக கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும் என்று எனக்கு ஜீவன் பலம் சுகம் கொடுத்து இந்த சத்தியத்தை எப்படி பேச வேண்டும் என்பதற்காக அதிகமாக நான் செபித்திருக்கிறேன். ஒரு சமுதாயம் இப்படி தான் இருக்க வேண்டும், ஒரு நாடு இப்படி தான் இருக்க வேண்டும் என்பதற்காக முன்மாதிரியாக தாவீது ராஜா நமக்கு ஒரு கற்றுக் கொடுத்திருக்கார். ஒரு வசனத்தை வாசித்து செபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை போகலாம் என்று ஆசைப்படுகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லோரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று சொல்லி இந்த சத்தியத்தின் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு பேச வைத்திருக்கிறார். ஒரு கவியை பாடி செபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். தெரிந்த பாடலாம். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உமை என்று யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உமை என்று யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சரணே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சரணே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் எழுதழிந்தேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உமை என்று யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா. நிரம்பி நிதம் நடத்திரின்றி நூதன சாலனில் சேர்த்திடுவே. உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உமை என்று யாரை பாடுவே. எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே செபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி இயேசுசாமி. பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே கேட்குற உள்ளங்களையும் இந்த சத்தியத்தின்படி நல்ல ஒரு வாழ்க்கையை கொண்டு வருவதற்கும் ஒரு ராஜ்ய பாரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் வேதத்திற்கு செவி கொடுக்கத்தக்கதாகவும் தாவீது ராஜா எப்படியெல்லாம் போய் கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் இந்த ராஜ்ய பாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு முதலமைச்சர் வரைக்கும் பிரதமர் வரைக்கும் இனி சமுதாயத்தில் உள்ள மூப்பர்கள் அத்தனை பேரும் இந்த 2026 ஒரு நல்ல ராஜாக்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஊழியர்கள் வரைக்கும் அநேக விசுவாசிகள் எல்லாருக்கும் மற்றவர்கள் நல்ல ஒரு ராஜாக்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிற தாவீது ராஜா மாறி எடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வசனத்தை உங்களுக்கு முன்பதாக செபித்து கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களும் விசுவாசிக்க வேண்டும், நானும் செபிக்க வேண்டும். ஒரு நாட்டை ஒரு நல்ல வளமாக நாடாக
கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். நீ தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை மறைத்து நீர் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் நிகழ்ச்சி உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கேட்குற சத்தியத்தின்படி இந்த ஊழியத்திற்காக இசைக்கறி போடும் சாலமனுக்காக கர்த்தருடத்திலே நான் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். இந்த தொலைக்காட்சி நடத்துகிற தமிழரசனுக்காக, சாஸ்வா டீம் நேயர்களுக்கு நடத்துகிற குடும்பங்களுக்காக நான் கர்த்தரிடத்தில் செபிக்கும் பொழுது இந்த ஊழியத்தை எப்படியாவது நடத்த வேண்டும், இதில் தோல்வி வரக்கூடாது என்பதற்கு அநேக இடஊர்கள்லாம் அநேக ஊழியர்கள் ஒரு சிலர்கள் வந்து வருகிறாங்க, சில கஷ்டம்னா போயிருந்தாங்க. எப்படியாவது இது நடத்த வேண்டும், சர்வ சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதை இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை நம்ம விதைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் அவரோட தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் இந்த தாவீது ராஜா இந்த கர்த்தரை பின்பற்றி வந்திருக்கிறார். அதனால தான் அதை பின்பற்றுவதற்கு யாராக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும் தீமைக்கு ஒத்து போகாத அளவுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் இங்கே சொல்லுகிறது. காரணம், நான் தாவீது ராஜா முதலாவது சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். அப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே கர்த்தர், என் ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்த்து இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்திலே சொன்னாரே என்று சொல்லி மூப்பர்கள் எல்லாரும் தாவீது ராஜா இடத்திலே வருகிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு ராஜ்ய பாரத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் மனிதனோட பேச வேண்டும். அப்படி கர்த்தர் மனுஷனோடு பேசி நம்ம தொடர்பு கொண்டு அப்படின்னு சொன்னால் நாட்டை நல்ல ஒரு வளமான ஒரு நாடாக கொண்டு வர முடியும். வளமான நாடு அப்படின்னு சொன்னால், காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது வந்து கள்ளுக்கடை சாராய கடையெல்லாம் கிடையாது. 1976 74 72லலாம் கள்ளுக்கடையை வந்து இருந்தாலுமே அவ்வளவு ரோட்லலாம் வர முடியாது, ஊதி பிடிச்சிக்கிடுவாங்க. எல்லா பெரிய ஆட்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அரசாங்கம் நல்லா குடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வேதத்தை இன்றைக்கி கற்றுக் கொடுக்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு முன்னதாக வந்திருக்கிறேன். எது நல்லது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்போ ராஜ்ய பாரத்தில் நடத்தலை அப்படின்னு சொன்னால் மக்களை திசை திருப்புறதற்கு பாவத்தில் நம்ம கொண்டு போய் விட்டோம்னு சொன்னால் நாம் நல்லா இருப்போம். சில நெட்டில் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது சாரையை வடித்தவன் நல்லா இருப்பான், அதை விற்றவன் நல்லா இருப்பான், குடித்தவன் வீடு கூரை வீடாக இருக்கும், அங்கே கரையம் பிடிச்சி கிடக்கும். யோசித்து பாருங்கள், நம்ம எப்படி சமுதாயத்தை வழி நடத்தி கொண்டு வருகிறோம்? சமுதாயம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது? திருச்சபை எதற்காக இருக்கிறது? நன்மைக்கு இருக்கிறதா, தீன்மைக்கு இருக்கிறதா? நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ இந்த தாவீது ராஜாவை இந்த வசனத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது சவுல் தான் அந்த ராஜ்ய பாரத்தில் இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த யாருக்கு வாக்களித்து அங்கே போங்க, அவரிடத்துல போய் உதவி கேளுங்க. ஆனால் இந்த தாவீது ராஜா அதை செய்யவில்லை. ராஜ்ய பாரத்தில் இல்லாமல் இருந்தாலும் மக்களுக்கு உதவி செய்திருக்கிற தேவைகளை எல்லாத்தையும் சந்தித்து கொடுத்துருக்கார். வருமானத்திலேருந்து கடன் பிரச்சனை எல்லாத்துலேருந்து வழி நடத்தி வந்தார்கள் என்றால் இன்றைக்கு மூப்பர்கள் வந்து தாவீது ராஜாவுக்கு முன்னதாக வந்து நிற்கிறார்கள் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. யோசித்து பாருங்கள். இது கடைசி காலமாக இருக்கிறபடினால தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்றெல்லாம் நம்ம பாட்டு பாடுகிறோம், ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்துச்சுன்னா, ஈஸ்டர் பண்டிகை வந்துச்சுன்னு சொன்னால் மதுபான பிரியர் என்று சொல்லி அநேக ஒரு சாட்சி கொடுக்குறாங்களே. ஆம்னா குடிக்கிறவனை பார்த்து குடிகாரர் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் திட்டுவாங்க, குடிகாரர் அப்படிங்கணும். திருடுதவனை பார்த்து திருடவன் சொல்லக்கூடாது, திருடர் என்று சொல்லி பெருமையாக பேசணும் அப்படிங்கிறாங்க. எத்தனை பேர் குடும்பம் தெருவில் இன்றைக்கி தெரியுமா? அன்றைக்கி அது விற்றவங்க எல்லாத்தையுமே சொல்லி, நான் குடித்து கொண்டு இருக்கும் பொழுது வந்து ஒரு போலீஸுக்காரங்க வந்து என் சட்டையை வந்து பிடிச்சிக்கிட்டார். தூர விடுங்க அப்படின்னு சொன்னேன். விட முடியாதுன்னு சொன்னார். பிடிச்சி சாரை விற்றவங்கள நான் வீடு ரொம்ப இதாக வச்சுருக்கிறாங்க, என்னைய பிடிச்சி என்ன பண்ண போறியா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்க, நான் கொஞ்சம் ரூபா வாங்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய மாதிரி நடந்த சம்பவம். அப்போ என்ன சொன்னால், குடிக்கிறவன் எல்லாத்துக்கும் நஷ்டமாகி போயிருந்தான், அதை விற்றவன், கஞ்சா விற்கிறவன், சாரை விற்றவன், அத்தனை எல்லாம் போயிருந்தாங்க, டாப்பில் போயிருந்தாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள். ராஜ்ய பாரம் ரொம்ப நல்லது. இன்றைக்கி ஒரு சமுதாயம் நாட்களில் தவறு நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் சில மூப்பர்கள் வந்து ஏன்டா அப்படி சத்தம் போடுதா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிடுது.
2 பேர்கிட்ட எழுதி அவங்க கம்சாங்கிட்ட உங்களை போக சொல்லியிருந்தாங்க. அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. மற்ற ஆண்டவர் அறியாத ஜனங்களாக இருந்தாலும் சரி, அதுவும் ஒரு நிம்மதிக்கு வராது. அது தற்கொலையிலலாம் போய் முடியும். பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள். நமக்கு பதவி இருந்தால் தான் இதை செய்யணும் அப்படிங்கிறது கர்த்தர் கற்றுக் கொடுக்கவில்லை. அதில் 5ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் போட்டிருக்கிறது. தாவீது ராஜாவாக ஆகும்போது 30 வயதாக இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. யாருமே இந்த தாவீது ராஜாவுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அப்போ ஏன் காரணம், அவர் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் யுத்தம் தான் கூடுதலாக இருக்கும். ஆனால் இப்போ உள்ள காலம் யுத்தம் கிடையாது. கிறிஸ்துவனுடைய காலமாக இருக்கிறதுனால இது கிருபையின் காலம். நம்ம குடி போதையிலே இருந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால் நம்ம சத்துருக்களுடைய கையில் நம்ம இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, 136ஆம் சங்கீதத்தில் தெளிவாக சொல்லுகிறது. 24வது வசனம், 136ஆம் சங்கீதத்தில் 24வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதில் இங்கே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைன்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் 23வது வசனம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அது 25வது வசனம், மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தேவனை நம்ம தொழுது கொண்டோம் அப்படின்னு சொன்னால் மதுபான பிரியராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. துன்மார்க்க ஜீவியத்தில் வாழ்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு கர்த்தர் அமைத்திருக்கிறார். இன்றைக்கி வாரக்கடை வாங்குதோம், வட்டிக்கடை வாங்குதோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு முன்பதாக அவன் கேட்கக்கூடிய கேள்வி, அவன் ஒரு பெரிய அதிகாரி மாதிரியும் அவன் ஒரு ராஜா மாதிரியும் நம்மகிட்ட ஏன் கட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் நலிந்த மக்களை எல்லாத்தையும் கெடுக்கணும் அப்படிங்கிறது தான் பணத்தோட நோக்கம். அப்படி இல்லாதான் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுவார், தன் பாவங்களை பழைய ஏற்பாட்டில் சாலமன் எழுதும்போது நம்முடைய பாவங்களை அறிக்கையிடணும்னு சொல்ல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார் என்று சாலமன் சொல்வார். ஆனால் பாவத்தை போக்கும் கிறிஸ்துவானவர். அப்போ இன்றைக்குள்ள நாட்களில் நம்ம சத்துருக்களுக்கு முன்னதாக எப்படி நடந்திருக்கிறோம். கடன்காரன் ஒரு சத்துரு தான், கடன் வாங்கிட்டு அவனுக்கு அடிமை. அப்போ யார் அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் ஆண் பெண்ணும் மானத்தை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அதிக பேர் கடை வாங்கினா தான் தீர்வுன்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு வெறி. அப்படின்னு சொன்னால் அந்த கடனை வாங்கி கொண்டு எப்படியாவது தன்னை மறக்கணும், நைட்டில் தூக்கம் வரணும் அப்படி என்பதற்காக மதுபான பிரியத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிற சமுதாயமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி அரசாங்கமும் அப்படி இருந்தால் என்ன இப்படி இருந்தால் என்ன சொன்னேன், போட்டிகள் தான் இருக்கே தவிர நன்மை செய்கிறதுக்கு வருவார்களா என்று தெரியவில்லை. ஆனால் வேதத்தில் நம்ம வாசித்த வசனம், ராட்சியபாரம் இல்லாட்டாலும் சரி நன்மை செய்கிறவராக தாவீது ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதை நம்ம விசுவாசிப்போம். இந்த நாட்களிலேயும் இன்றைக்கி வரக்கூடிய நாட்கள் இந்த 2026 ஒரு நல்ல ராஜாக்களை நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் யாரை எடுத்து பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தன் சொந்த சுயநலத்துக்காக சொத்து சேர்த்து குடும்பங்களாக வருவதற்கு இடமில்லை. யாரை அவர் அபிஷேகம் பண்ணுகிறாரோ அவர்களுக்கு மக்கள் வாக்களித்து அந்த நாட்டை இந்த தமிழகத்தை ஒரு வெற்றிகரமாக ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண அப்படின்னு சொன்னால் நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். பல நாடுகள் நம்மை பின்பற்றும். நம்ம நாட்டில் இருக்கிற விளையக்கூடிய பொருள் விவசாயம் எல்லாம் இன்றைக்கி வனவலங்கு எவ்வளவோ கெடுத்து கொண்டு இருக்கிறது. அதை கேட்க நாதியே கிடையாது. யார் அழிஞ்சால் நமக்கு என்ன. இன்றைக்கி எந்த காரியத்தையும் செய்ய முடியாத அளவுக்கு போய்கொண்டு இருக்க அநேக விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் அந்த நஷ்டம் என்னத்தினால வருகிறது அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஓட்டுக்கு ரூபா கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். அரசியல் பேசணும்னு சொல்லாதங்க, சமுதாயம் அப்படித்தான் இருக்கிறது. அதனால் இதை மாற வேண்டும். இதை மாற்றுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஆலயத்துக்கு போக வேண்டும்.
வேதத்தை சும்மா இருக்கிற நேரத்தில் எடுத்து வாசிக்க வேண்டும். இந்த ராஜ்யபாரம் எப்படி இருந்திருக்கிறது. இன்றைக்கி நம்ம திருச்சபையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேதமே தெரியாது. நான் டிசிக்கு வந்து நிற்போங்க. இப்போ அது எல்லாத்தையும் கர்த்தர் அமைத்தி போட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, டிசியாக நின்று என்னத்தை சாதிக்க போகிறேன். இந்த பாட்டில் அவங்க பிடிச்சி எல்லாரும் கெடுக்கத்தானே போகிறேன். எத்தனை குடும்பத்தில் சண்டை இழுத்து விட்டுருக்கிறேன். யோசித்து பாருங்கள், நடந்த சம்பவத்தில் நான் கண்ணால் திருச்சபையில் பார்த்துருக்கிறேன். பூரா சாயந்தரம் வந்தவொடனே ஓட்டு கேட்டு வருவாங்க, அந்த அன்றைக்கி குடிப்பாங்க, வெளியே தண்ணி அடிப்பாங்க. எத்தனை குடும்பம் பாழாய் போய் கிடக்கிறது. பிரியமானவர்களே, அதில் இறந்தவங்களே எக்கச்சக்கமான இருக்காங்க. இதில் லாபம் என்ன இருக்கிறது? கர்த்தர் மகிமைப்படுவாரா? யோசித்து பாருங்க. அதனால தான் நம்ம சத்துருக்களுடைய கையிலிருந்து விடுதலை ஆக்கினவரை துதியுங்கள் என்று சங்கீதத்தில் தெளிவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. பெரிய மாம்ச தேகம் உள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாரம் கொடுக்கிறவர் வந்து எல்லா உயிரினங்களுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். இரத்தத்தால் உண்டு பண்ணக்கூடிய எல்லா உயிர் ஜீவன்களுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரே ஒரு மனுஷனை அவர் சாயலிலே படைத்தபடினால அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம அவர் சாயலிலே படைத்திருக்கிறார். அது ஒரு பெருமையான காரியம். யாருக்கும் அந்த சிலாக்கியம் கிடைக்கவில்லை. அவர் நம்மை போல அவர் சாயலிலே படைத்தபடினால அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ தேவன் இப்படித்தான் இருக்கிறாரா அப்படிங்கிறது தேவனை கண்ட ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. அப்போ அவர் சாயலிலே படைத்திருக்கிற கண்ணு மூக்கு காது எல்லாவற்றையும் ஒரு ஞானத்தோடு கொடுத்து எல்லாவற்றையும் நமக்கு ஒரு அழகாக படைச்சி, கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, சிகப்பாக இருந்தாலும் சரி, அவர் நம்ம அழகாக படைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் தெளிமையாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்போ அவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். அவரை தேவன் நம்மளை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சாயலிலே நம்ம படைத்திருக்கார். பார்க்க ஏதோ ஆடுகளோ மாடுகளோ கோழிகளோ குஞ்சுகளோ எதுவும் அவரை தொழுது கொள்வது கிடையாது. மனுஷன் மாத்திரம்தான் பாடி துதித்து ஜெபம் பண்ணி அவரிடத்தில் கேட்கணும். என் நாமத்தினால் இதை கேட்டால் அது செய்வேன் என்று வார்த்தையை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ராஜ்ய பாரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு ராஜா, இன்றைக்கு கிருபையின் காலத்திலே ஒரு ராஜா கொடுக்கப்படுகிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த நார்த்தான் வேல் வந்து சொல்லுவான், இஸ்ரவேலுக்கு நீர் தான் ராஜா அப்படின்னு சொல்லுவான். இன்றைக்கி உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் இந்த இயேசு கிறிஸ்து தான் ராஜா, வேறு எந்த ராஜாவும் கிடையாது. வேத வசனத்தை நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரவேலுக்கு ராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டளையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த யோவான் எழுதின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 49ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, அதற்கு நாத்தான்வேல் ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொன்னார். ஆனால் ராஜா அப்படிங்கிறதுன்னு சொன்னால் இவர் சத்தியத்தை அறிவிக்கிறதுக்காக இந்த பூமியில் ராஜாவாக வந்தார். அந்த தாவீது ராஜா தான் மனுஷங்களை வந்து நியாய நீதி விசாரிக்கணும் என்பதற்காக அவரே அபிஷேகம் பண்ணியிருந்தார் பழைய ஏற்பாட்டில். ஆனால் இவர் ரட்சகர், உலக ரட்சகர், பாவத்திலிருந்து மீட்பதற்காக வந்தார். அதற்காக ராஜா அப்படின்னு சொல்லிட்டா எல்லாரும் ராஜாவை ஆக முடியாது. இந்த சத்தியத்தை அறிவிக்கிற எல்லாரும் ஆசாரியர்களும் நம்ம எல்லா இடத்துலையும் பெரிய ஒரு மனுஷனாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாரும் நான் ராஜான்னா 2 ராஜாக்கள் இருக்காங்க. என்ன ராஜான்னு சொன்னால், பாவத்திலே வாழக்கூடிய, பாவத்திலே பெரிய ராஜாவும் இருக்காங்க. இவர் ரட்சகர். இவர் பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிபந்தனை பண்ணக்கூடிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி எதை கடைப்பிடிக்க போகிறோம்? இந்த 2026 இந்த 2வது மாதத்தில் இந்த செய்தி நீங்கள் கேட்குற உள்ளங்கள் எப்படி நம்ம இருக்க போகிறோம்? ராஜா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பிரதமர் தான் அப்படின்னு சொல்ல, முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்ல கிடையாது. நம்ம வீட்டுக்கு நாம தான் ராஜா. நமக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாம தான் ராஜா. ஒரு வாகனம் 4 வாகனம் ஓடிக்கொண்டு இருக்குன்னா அதுக்கு ராஜா நம்ம தான் அப்படின்னு சொன்னால் எல்லா ராஜாவும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம குடும்பத்தை நடத்துவதற்கு கர்த்தருடைய அனுக்கிரகம் வேணும். இன்றைக்குள்ள காலத்தில் நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவருடைய அனுக்கிரகம் வேணும். கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவ அனுக்கிரகம் வேணும். பிள்ளைகளை பிறந்து நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் தேவ அனுக்கிரகம் வேணும். அதனால்தான் நமது தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. முதல்ல படைக்கும் போதே நம்மளை பணக்காரனாக படைச்சி சொத்து சுகம்லாம் வச்சு அப்படி வேதத்தில் சொல்லப்படலை. இன்றைக்கி தாய் தப்பன் சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் சரி தான், அது எங்கே போகுதுன்னே சொல்ல முடியாது. அப்படி உள்ள காலத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள். இதை வேத வசனத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது ஒரு உலக ரட்சகர்,
இன்றைக்கி யுத்தம் பண்ண போக வேண்டிய அவசியம் இல்லை. தாவீது ராஜா மாதிரி நாட்டுகளெல்லாம் பிடிச்சு அடித்து எல்லாத்தையும் கெட்டி கொண்டு வரக்கூடிய காலம் இது கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, நீ நன்மை செய்தவனுக்கு மேன்மையில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்ய பழகும்போது சாதாரண பதவியில் இருந்தாலும் சரி, சாதாரண காரியமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு எளியோர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்ம உயர்த்தும் போது நம்ம பரிசுத்தவான்களுடைய பட்டியலில் நம்ம சேர்க்கப்படுகிறோம். நித்திய ஜீவன் நமக்கு உண்டு, பரலோக ராஜ்யம் நமக்கு உண்டு அப்படின்னு சொன்னால் அந்த மலப்பிரசங்கத்தை கேட்கும்போது கர்த்தருடைய வார்த்தை இயேசுக்கிறது சொல்லும்போது இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லி, நம்ம இறக்க உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இப்படியாக வரிசையாக அவர் சொல்லிக்கொண்டே வருவார். அப்படின்னு சொன்னால் இறக்கம் நம்ம இடத்துல இருக்கிறதா? இறக்கம் இருந்தால் தான் ஒரு அன்பை நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும். அன்புக்கு வழி வகுத்தவர் யார்? உலகத்தில் அன்புன்னு சொல்லி வரக்கூடியவதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பை குறித்து பேசியிருக்கிறார். இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் அன்பாக இருக்கணும், ஒருவருக்கு ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்பாக வச்சு சொல்லுவாங்க, திருமண வீட்டில் சொல்லுவாங்க, பொது வீட்டில் சொல்லுவாங்க. நீ எல்லா இடத்துலையும் அன்பாக இருக்கிறீர்களா, அன்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த அன்பை வகுத்து கொடுத்தவர் யார்? அது அன்பே பிரதானம்னு சொல்லி சபையை நம்ம பாட்டு போடுவோம். ஆனால் சபையில் அநேக பேருக்கு அன்பு இருக்காது. அன்பை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது கிறிஸ்துவ இடத்துல நீங்கள் அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ இடத்துல நீங்கள் அன்பு கற்றுக்கொள்ளாத அளவுக்கு மனசு சுயநலத்தில் நீங்கள் போவி அப்படின்னு சொன்னால் நடக்காது பிரியமானவர்களே. அதனால தான் தாவீது ராஜா மனுஷன் மேலே ஒரு அன்பு வைத்திருந்தார். தேவனிடத்திலே அன்பு வைத்திருந்தார். சிலர் மனுஷங்களிடத்தில் அன்பு வச்சுருப்பாங்க, ஆனால் தேவனிடத்தில் அன்பு வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ 2 இடத்துல நம்ம அன்பு வைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் தான் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வெற்றி பெற முடியும். மக்களுக்கெல்லாம் நன்மை செய்துவிட்டு குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்காது. அது வாழ்க்கை அல்ல. மக்களுக்கு நன்மை செய்யணும், குடும்பம் நன்றாக இருக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அதான் மாம்ச தேகமுள்ள யாவரும் கர்த்தரை துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வந்தவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் ராஜா என்று சொல்லாதங்க, மற்றவருக்கும் அவர் ராஜா தான். ஆண்டவர் அறியக்கூடிய ஜனங்களுக்கு அத்தனை பேருக்கும் ராஜா தான். ஆண்டவர் அறியாத ஜனங்களாக இருந்தால் அது ராட்சிய பாறை எல்லாமே நிலை நிற்காது என்று தான் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். இந்த சத்தியத்தை நம்ம அதிகமாக வேதத்தை நம்ம தியானித்து வரும்பொழுது நமக்கு ஒரு வாழ்க்கையை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு அன்பு இருக்கும். நமக்கு யாரிடத்துலேயும் போய் நம்ம தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பிள்ளைகளுக்காகவோ யாருக்காகவோ எந்த காரியத்திலையும் போய் நமக்கு தடங்கள் வராது. நம்ம ராவு வேலையிலையும் பகல் வேலையிலையும் நம்ம செபிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், என்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். நமக்கு எதிரி வேறு யாருமே கிடையாது. ஆனால் சாத்தான் ஒருவன் இருக்கிறான். அவன் தான் எதிரி. கெட்ட பழக்கத்திலலாம் கொண்டு எங்கெங்கெல்லாம் விடுக்கிறான்னு எத்தனை குடும்பத்தை விடுதானோ அதுதான் சாத்தான். நல்ல வழியிலே கொண்டு சேர்க்குறாருன்னு சொன்னால் அவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். இந்த வசனத்துக்கு செவி கொடுக்கும்போது உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு ஒரு ராஜா உண்டு. இஸ்ரவேலுக்கு அவர் தான் ராஜா. நாத்தான் அப்படியா? கபடமத்த உத்தம இஸ்ரவேல் என்ன அப்படின்னு சொன்னார். உத்தமமாக வாழக்கூடிய மனிதர்களுக்கு எல்லாரும் கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். நல்ல வேதத்தை நீங்கள் வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு நன்மையான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வசனத்தோடு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேலுக்கு இவர் தான் ராஜா, வேறு எந்த ராஜாவும் நமக்கு கிடையாது. எல்லோரும் நம்மை போல் உங்களை போல் ஒரு மனுஷங்க தான் நாட்டை ஆளுவாங்க, அதிகாரிகள் கலெக்டராக இருப்பாங்க, எம்எல்ஏ இருப்பாங்க. இருந்துட்டு போட்டோம். நல்லவர்களுக்கு வாக்களிங்க. நல்லா அவர்கள் நம்ம அன்பை பார்த்து அவர்கள் நல்லா ஆகட்டும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவனே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையின் ராஜாவே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, மை ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீங்கள் ரத்தம் சிந்தி, எங்களுக்காக நீர் ஜீவன் பலத்தெல்லாம் கொடுத்து சரீரமெல்லாம் பிக்கப்பட்டது. தூயன் நீர் சோரி பாவியன காசிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீர். தூயன் நீர் சோரி பாவியன காசிந்தி துஷ்டன் என்னை அழைத்தே தாயை செய்வோம் என்றே அது அல்லாது போக்கில்லை. தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன். தேவாட்டு குட்டி வந்தே தேவ
வந்தே உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேன் என்று நெல்லம் உதிரும் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தேன். நன்றி இயேசு சாமி, உடைய பாதத்தில் வந்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய சரீரமெல்லாம் பிக்கப்பட்டு எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்காக தன்னே அர்ப்பணித்த தேவன் ஆண்டவர். எங்கள் நாடு சமுதாயம் திருச்சபை ஒரு அமைதி ஒரு சமாதானத்தை கொண்டு வர வேண்டுமா உங்களுடைய பாதத்தில் வருகிறேன். கேட்குற உள்ளங்களை எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே பக்குவப்படுத்தும் கிரீஸ் எங்கள் தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் சிவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.